இப்போ ஈஸியாக ஆயில் கம்மியாக சாம்பார் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 பருப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பூண்டு, பெருங்காயம், தோல் உரித்து எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி அதில் போட்டு வேக வைக்கணும்ப்பா. வெங்காயம் தக்காளிலாம் கழுவி கட் பண்ணி போட்டிருக்கப்பா. பூண்டு தோல் உரித்து போட்டிருக்கு. என்கிட்ட முருங்கைக்காய், கத்திரிக்காய் வரையும் இருக்கா, அதெல்லாம் கழுவி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்காங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்து புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம இந்த வெந்நீர் வச்சு லைட்டாக வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக கரைச்சி ஊற்ற ஈஸியாக இருக்கும். இதை அடுத்து இது பருப்பு வெந்துட்டுருக்கு. அடுத்து காய்கறி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது கொத்தவரங்காய் பொரியல் தான். கொத்தவரங்காய் கழுவி கட் பண்ணி கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு கொஞ்சம் மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிடலாம். ஓகே, இந்த பருப்பு வெந்துடுச்சு. அதை எடுத்து சும்மா லைட்டாக கடைஞ்சிக்கலாம். பருப்பு வெந்துடுச்சு, கடைஞ்சிட்டேன். அப்புறம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெந்துட்டுருக்குப்பா. இந்த சைடு கொத்தவரங்காய் பொரியல் காய் வேக வச்சுட்ருக்கேன் இல்லையா, அது வெந்துட்டுருக்கு. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கப்பா. அதுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.25 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிச்சிடலாம்ப்பா. கருவேப்பிலை போட மாட்டேன். கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கட்டுகளை போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க. காரம் எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இது போதும். ரைஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி இதை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பில் அதை எடுத்து அப்படியே கொட்டிட்டு கொதிக்க வச்சிருவாங்கப்பா. இந்த ஆயில் போதும்மா. ஓகேங்களா? சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு எடுக்கிற மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன். புளி கரைச்சி வடிகிட்டு வச்சுருக்கேன்ப்பா. அதை இப்போ நம்ம ஊற்றிடலாம். புளி பச்சை வாசனை போகணுன்னு இந்த தாளிச்சதை எடுத்து பருப்பில் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிச்சு. இதை எடுத்து நம்ம இந்த பருப்பில் ஊற்றிட்டு வந்துட்டோம். சாம்பார் ஈஸியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் கம்மியாக இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே என்னுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதை போட்டுக்கோங்கப்பா. காரம், உப்பு, காரம்லாம். தேங்க்யூ. சாம்பார் கொதிச்சிடும், இறக்கிடலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டுட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. நீ ஆஃப் பண்ணிட வேண்டாம். அடுத்து கொத்தவரங்காய் சொல்லியிருந்தானுங்களா, வேக வச்சுருந்தானுங்களா, அதுக்கு கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் குறைன்னு, கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொத்தவரங்காய் போட்டுட்டு தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா தாளிச்சிட வேண்டியது தான். ஏன்னா தாளிச்சிட்டு காமிக்கிறப்பா நல்லா அதை போடுறேங்க. மிளகாத்தூள் போட்டு பரட்டிட்டு தேங்காய் போட்டு இறக்கி வேண்டியது. அந்த மிளகாத்தூள் போட்டு வாசனை போச்சுன்னா அதை நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு பண்ணதுனால எனக்கு கரெக்டாக பண்ண முடியல, அதான் ஆடுது. மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போனோம்னா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுக்கோ, தேங்காய் போட்டு பண்ணி வச்சிட வேண்டியது, ரெடி பண்ண வேண்டியது, அவ்வளோதான். தேங்காய் போட்டு பரட்டியாச்சு, கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, சாம்பார், பொரியல் 5 பேக் பண்ணியாச்சுப்பா. அப்பளம் பொரிக்க நேரம் இல்லை, அதனால் இதையே கொடுத்துட்டேன் வீட்டுக்காருக்கு.